லார்ட் ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் உபாகம புஸ்தகம் முதல் 4 அதிகாரங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. உபாகமம் என்ற தலைப்பு கிரேக்க வேதாகமத்திலிருந்து செப்ஜுவித் சொல்லப்படிதானிலிருந்து இந்த 2வது சட்டம் என்று பெயர் பெறும் அளவுக்கு அது தலைப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தில் இஸ்ரவேலின் புதிய தலைமுறையினருக்காக மோசேயின் விடைபெறும் கடைசி செய்திகள் அடங்கியிருக்கிறது. தேவன் இஸ்ரவேலோடு செய்த உடன்படிக்கையை மறுபடியும் விளக்கி கூறி அவர்களோடு அதை புதுப்பித்துக் கொண்டதை நாம் பார்க்க முடியும். இங்கே 1 மாத காலம் ஒரே இடத்தில் யோர்தான் நதிக்கும் எரிக்கோவுக்கும் விளக்கி மோவாப் சபைவெளியில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை இந்த புத்தகம் விவரிக்கிறது. இங்கே முதல் அதிகாரத்திலே ஓரேப்பை விட்டு புறப்பட்டு செல்லும்படி மோசே கட்டளை கொடுக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். மோசே சொன்ன அநேக காரியங்கள் உபாகம புஸ்தகத்தில் உள்ள காரியங்கள் புதிய ஏற்பாட்டிலே கையாளப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் சாத்தானால் சோதிக்கப்படும் போது உபாகமத்திலிருந்து வசனங்களை மேற்கோள் காட்டியதை நாம் பார்க்க முடியும். தேவனோடு நமக்கு உள்ள உறவு குறித்து போதிக்கும் போது உபாகமத்தில் உள்ள 1ஆம் கற்பனையை மேற்கோளாக எடுத்து பயன்படுத்தினார். அது மகிமை உண்டாவதாக. அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி தலைவர்கள் நியமிக்கப்பட்டார்கள், எப்படி வேபுக்காரர்கள் அனுப்பப்பட்டார்கள், கர்த்தருக்கு எதிராக ஜனங்கள் எப்படி கலகம் செய்தார்கள் என்பதையெல்லாம் இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. இஸ்ரேல் மக்கள் 30 வருடங்களுக்கு முன்னரே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் பிரவேசித்திருக்க வேண்டும். ஆனால் அவருடைய கீழ்ப்படியாமை, கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து செயல்பட தவறியது, இவைகளெல்லாம் கானானுக்குள் பிரவேசிக்க தாமதத்தை ஏற்படுத்தியது. தேவனுடைய சித்தப்படியும் அவருடைய ஆவியின் நடத்துதல் படியும் வாழ தவறுவது நமது வாழ்க்கையிலும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு தாமதமாகி விடுகிறது. தேவனுடைய சித்தத்துக்கு புறம்பே இருந்தால் பிரசன்னத்தையும் அவருடைய கிருபையும் பாதுகாப்பையும் நமது வாழ்க்கையில் இழக்க நேரிடும். தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்வது நமது கடமையாயிருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகளின்படி நடப்பது, அவருக்கு கீழ்ப்படுவது மிக ஆவிக்கிற ஜீவியத்தில் மிகவும் முக்கியம். அது மகிமை உண்டாவதாக. இங்கே 2வது அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அலைந்து திரிகிறதை நாம் பார்க்க முடியும். அங்கே ஒரு அலைந்து திரிகிறார்கள். தேவனுக்கு எதிராக கலகம் செய்ததால் தேவன் மேல் உள்ள அவிசுவாசம் கொள்ளுதல் ஆகிய பாவங்களுக்கு இஸ்ரவேல் தண்டனை பெற்றுக் கொண்டார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களை உணர்ந்து அறிக்கையிட்ட போது தேவன் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அவர்களோடு இருந்தார். தற்காலிகமாக தேவனுடைய கட்டளையின்படி பரிசுத்த வாழ்வு வாழ தவறியிருந்தாலும் அவர்கள் தங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்பும் போது தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கவும் வழிநடத்தவும் ஆயத்தமாயிருந்தார். மகிமை உண்டாவதாக. தேவன் தாமே அவர்களோடு நடத்த விரும்புகிற தேவன்.
மகிமை உண்டாவதாக. அங்கே எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் தோற்கடிக்கப்படுகிறதை குறித்தும் இந்த பகுதி தெரிவிக்கிறது. தொடர்ந்து 3வது அதிகாரத்திலே பாசானின் ராஜா ஓக் தோற்கடிக்கப்படும் நிலங்கள் பிரித்து பழுத்து கொடுக்கப்படுகிறது. அங்கே மோசே யோர்தானை கடந்து போக தடை விதிக்கப்படுகிறது. 4 அதிகாரத்திலே கீழ்ப்படியும்படி கட்டளை விடுக்கப்படுகிறது. இயேசுவின் வாழ்க்கை ஆசீர்வாதங்கள், தேவன் சுதந்திரத்துக் கொள்ளுதல், தேவன் நம்ம தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளுதல் ஆகியவை தேவனோடு இருக்கும் முறையை பொறுத்தவை. தேவனோடு நாம் இணைந்து இருக்கும்போது மிக முக்கியமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். இதன் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். தேவனுடைய மகிமையான ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்போம். அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.